ஹாய், எப்போ பார்த்தாலும் சேவிங்ஸ் வீடியோவே போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி என்னடா திடீர்னு விலாகு என்னென்னமோ வீடியோலாம் எடுத்து போடுற சமையல் கட்டிலலாம் இருக்கேன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விலாக் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சிங்க. ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி நான் தான் குக் பண்ணேன். ஒரு 3 நாள் நானே குக் பண்ணேன். ஃபுல் டைம் ஆல் 3 டைம்ஸும் குக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னை குக் பண்ணவே என்னோடய மாமியார் விட மாட்டாங்க, அத்தை. ஏதாவது ஒரு வேலை தான் நான் சமைக்கிற மாதிரி இருக்கும். மீதி 2 வேலை அத்தை தான் சமைப்பாங்க. ஸோ அந்த அன்றைக்கி வந்து கேரளா போயிட்டாங்க. ஒரு 3-4 டேஸ் இருக்குங்க. கேரளா போயிட்டாங்க. மாமியாரோட அம்மாவுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கேரளாவில் நடந்துட்டு இருந்துச்சு, ஆயில் மசாஜு. ஸோ கூட இருக்கணும்னு சொல்லி அத்தை போயிட்டாங்க. அதனால் காலையில் 4:30 மணி 5 மணின்னு சொல்லி ஒரு 3 நாள் எழுந்திரிச்சு நானே சமைச்சேன். 3 நாளும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் நிறையாவே சமைக்கணுங்க. 3 வேளையும் கண்டிப்பாக குக்கிங் இருக்கும். லஞ்சுக்கு, நைட்டு அண்ட் மார்னிங். நிறைய பேர் 2 வேளைக்கு ஒரே சமையல் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை. அப்பா வீட்டில் வந்து அந்த மாதிரி தான். காலையில் சமைச்சா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் அதே சாப்பாடு இருக்கும். பட் இங்கே வந்து 3 வேளையும் சமைக்கணும். அது போக ஈவினிங் ஸ்நாக்ஸும் சமைக்கணும். அண்ட் காலையில் சூப்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த குக்கிங் வேலைலாம் நான் தான் பண்ண வேண்டியதாகிடுச்சு 3 டேஸ்க்கு. பட் ஜாலியாக தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாகவுமே நம்ம தான் பண்ணணும் எல்லா வேலையுமே. நம்ம ஐடியாஸ் தான், நம்ம மைண்டில் இருக்கிறது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு 3 நாளைக்கு பண்ணுறதுக்கு. குட்டீஸ் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டா வேலை ஈஸின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துலேயே எந்திரிச்சிட்டேங்க. பட் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நான் அவ்வளோ நேரத்துலலாம் எந்திரிச்சு வேலையே செய்ய மாட்டேன். எந்திரிச்சாலும் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பேன், இல்லை ரூமில் தான் ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பேன். அத்தை இருக்காங்கன்னா ஒரு 6:30 மணி அப்படி தான் கீழேயே வருவேன், கிச்சனுக்கே வருவேன். பட் 4:30 மணிக்கே எந்திரிச்சு வந்து 5 மணி 4:30 மணின்னு எந்திரிச்சு வந்து குக் பண்ணது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுங்க. சரி, நம்ம எப்போவுமே சேவிங்ஸ் வீடியோ தான் போடுறோம், பணம் சேர்த்து வைங்க சம்பாதிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக அது மட்டும் முக்கியம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் வெறும் பணம் மட்டுமே சம்பாதிச்சுட்டு இருந்தால் வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ முடியும்னு கண்டிப்பாக யாருமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது உண்மையும் இல்லை. அதை தவிர நிறைய இருக்குங்க. இயற்கையாகவே நம்ம ரசிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது போக நம்ம டெய்லி பண்ணுற வேலைகளையும் ரசித்து பண்ணோன்னா அது வேறு விதமாக இருக்கும். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு காலையில் எந்திரிக்கணும், சமைக்கணும், இந்த வேலை அந்த வேலைன்னு யோசிக்கிறீங்கன்னு தெரில. பட் நிஜமாக நிறைய பேர் ரசித்து அழகாக பண்ணுறவங்க இருக்காங்க. ஒன்றொன்றையும் பார்த்து என்னோடய சாம்ராஜ்யம். முக்கியமாக பெண்களுக்கு வந்து கிச்சன் தான் அவங்களோட கண்ட்ரோல். ஸோ அதை வந்து அவ்வளோ அழகாக ரசித்து சமைக்கிறதும் சரி, அந்த பொருள்கள் வாங்கி வைக்கிறது, அழகாக அடுக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக அப்பா வீட்டில் எப்படி செக்யூர்டாக இருந்தனோ, எனக்கு தோணும்போது வேலை செய்யலாம், மிச்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லை வேறு வேலை ஏதாவது பிடிச்சா செய்யலாம் அப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குங்க. ஆக்சுவலாக கம்பல்ஷனெல்லாம் இல்லை. கண்டிப்பாக இந்த வேலையை நீ செஞ்சிரு அப்படின்னெல்லாம் கம்பலே பண்ண மாட்டாங்க. முக்கியமாக நான் சமைக்கலைன்னு சொன்னேன்னா அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. சமைக்கிறது வந்து அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. புதுசாக க்ரியேட்டிவாக யோசித்து ஏதாவது டிஷ்ஷஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வந்து நைட் டின்னர் பண்ணுறேன்னு சொன்னால் கூட இல்லை நானே இன்றைக்கி சமைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் தான் எங்கேயாவது வெளியே போகிறாங்க, இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், இல்லை நான்வெஜ் எல்லாம் குக் பண்ணணுன்னா மட்டும்தான் சரி நீ பண்ணிடுறேன்னு என்கிட்ட விட்டுருவாங்க. ஸோ அந்த அன்றைக்கி நான் குக் பண்ணிக்குவேன். மீதி டைம் ஃபுல்லாக குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு நேரம் அதிகமாக கிடைக்குது. இல்லைன்னா வேலைன்னு வேலையை பார்த்துட்டு அந்த குழந்தைங்க பாவம் அவங்க பாட்டுக்கு ஏதோ விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எங்கேயாவது வெளியே விளையாட போகணும், பக்கத்தில் குட்டீஸ் நிறையா இருக்காங்க, ஸோ அவங்க கூடலாம் விளையாட ஓடிடுவாங்க. அப்போ நானும் அவங்க பக்கத்துலேயே இருந்து சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நிறையாவே சான்ஸ் கிடைக்குங்க. பையனுக்கு ஸ்கூலுக்கு எப்போவுமே தனியாக தாங்க சமைப்பேன். அத்தை மற்ற குக்கிங் பண்ணாலும் காலையில் வந்து பையனுக்காக ஸ்கூல் ஸ்நாக்ஸு அப்புறம் சமையலெல்லாம் நான் தான் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் சாப்பிட மாட்டான். இப்போ தான் எல்கேஜி போகிறதுனால அவருக்கு ஸ்பெஷலாக டெய்லி யோசிச்சு ஏதாவது குக்கிங் பண்ணணும். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அவர் எந்திரிச்சோன்னா தோசை காலையில் ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதோட என்னோடய குக்கிங் விலாகி முடிச்சிட்டேங்க. நிறைய இது கம்ப்ளீட்டாக வீடியோ எடுக்கலாம். அந்த அன்றைக்கி கிடைச்ச டைமில் இந்த அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். போக போக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகிட்டே இருக்குது. ஃப்ரீ டைமில் இன்னும் நிறைய விலாக்ஸ் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்காக போடுறேங்க.
நீங்களும் லைஃப்பை நிறைய என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க. அப்புறம் போக போக அதுவே பழகிரும். அப்புறம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்கள் வாழ்க்கையும். பாய்.